கோர்ட் கேஸுக்கு வந்து கொண்டிருக்கேன். கென்ன பேர் எனக்கு கால் எடுத்துருக்கீங்க, கென்ன பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸும் நார்மல் வாட்ஸ்அப் ரெண்டும் ஃபுல்லாக இருக்குது. நான் ஒவ்வொன்றா பார்த்து திருப்பி எடுத்துகிட்ருக்கேன். கோவிக்காயங்க நான் கட்டாயம் எல்லாரோடையும் எடுத்து கதைப்பேன். அதை தவிர முக்கியமான 3 விஷயம் சொல்லணும். முதலாவது அந்த டீல் எவ்வளவு தான் குத்தி பார்த்தவ என்னோட நின்றாக்கிட்டே சொன்னவ அது இவங்க இப்படி உன்னை பரப்புரை செய்து உன்னை கொண்டுருவாங்கன்னு. ஆனால் தமிழ் படிகள் யூடியூப் படித்து அவங்க உண்மையான விஷயத்தை விட்டா பிறகு சனம் நம்ம நல்லா கிளியர் ஆகிட்டு அதில் நான் ஒரு டீலும் கதைக்கல. அப்படி டீல் கதைக்கிற அர்ச்சனாவாக இருந்தால் இப்போ நான் பொது வேட்பாளராக போயிருப்பேன். அதையும் விட சஜித் கூப்பிட்டு கேட்கல, நான் அங்கேயும் போய் ஏதாவது டீல் அடித்து போட்டு வந்திருப்பேன். அதையும் விட கிணவேர் வெளியில் இருந்த ஆக்கள் கேட்கல எல்லாம் இப்போ போய் டீல் அடித்து போட்டு வந்திருப்பேன். அப்படி நீங்கள் டீல் என்று கதைக்கிற விஷயம் கொடுத்து நான் அப்பா பற்றி தான் யோசிச்சு பார்க்குறேன். நான் அப்பா அடிக்கடி சொல்லுவார், 85ஆம் ஆண்டு ஹோட்டல் டீவலி என்று சொல்லி ஜெர்மனியில் ஒரு 400 பெட் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு 400 ரூம்ஸ் உள்ள ஹோட்டலுக்கு அப்பா மேனேஜராக இருந்தார். அப்போ நான் அடிக்கடி கேட்குறேன், ஏன் நீங்கள் அதை விட்டு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டப்பா இந்தியன் ஆர்மி சூடு எல்லாம் ஓடி திரிகிறீங்கள், சாப்பாடு இல்லை, அம்மாண்ட நகையெல்லாம் வித்துட்டோம், இடம் ஏந்துட்டோம், வீடு எல்லாம் இல்லாமல் போயிட்டேன். அப்பா சொல்லுவார், நான் தமிழனடா, தமிழனுக்காண்டி சாகணும். 2000 அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ என்னன்னாலும் என்ன கூத்துமாடி, ஆனால் கடைசி வரைக்கும் தமிழன் என்ற மறந்துடக்கூடாது. அதால் தான் நான் எப்போவுமே நான் ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் எல்லாருமே மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தவ அந்த டீலை மாற்றுவோமோன்னு சொல்லி. எனக்கு சிங்களம் தெரியுமென்றதுக்காண்டி நான் சிங்களவனாக மாற போகிறதும் இல்லை. இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கிறதால நான் முஸ்லீமாக மாற போகிறதும் இல்லை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியாமன் என்று சொல்கிறால நான் ஒரு கிறிஸ்டினாக மாற போகிறதும் இல்லை. நான் ஒரு இந்து தான், ஆனால் எல்லா மதத்தையும் மதிக்க தெரிந்தவன். எனக்கு கல்லறிகிற ஒவ்வொரு முஸ்லீமும் என்னை பற்றி கூடாமல் கதைக்கிற ஒவ்வொரு சிங்களவர்களும் காலப்போக்கில் தெரிஞ்சு கொள்வினோம். பட் அது எனக்கு கவலை இல்லை. டீல் அடித்தது எங்கென்ன படிக்கிற டீல் அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்கள் எங்கள் ஸ்ரீலங்காவில் 5 லட்சம் தமிழர் இருக்கிறோம். நாங்கள் வெளிநாட்டில் 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கிறோம். அதில் ஒரு 100 பேரோ 50 பேரோ அனரவுக்கு சப்போர்ட்டான ஆக்களும் ரணிலுக்கு சப்போர்ட்டான ஆக்களும் இங்கே கத்துறதால, அமைச்சர் டாக்டர் தேவானந்தாக்கு சப்போர்ட்டான ஆக்கள் இங்கே கத்துறதால, ஃபேஸ்புக்கில் நீங்கள் கள்ள ப்ரொஃபைல் எழுதுறதால எனக்கு பிளாக் பட்டன் நமத்து தெரியாது இல்லை. டொயிங்க நமத்திட்டே இருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குதருங்க. நீங்கள் சொல்கிறீங்க எதிர்கருத்து உள்ளவர்களையும் தெரிவிக்க விடணும்ண்டு. நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு விளமா எழுதினா நீங்கள் விடுவீங்களோ? இல்லை தானே. அது நீங்கள் எழுதுகிற நியாயமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருக்கிறேன். வாடா போடா மடியாண்டு கதைக்கிற எல்லாத்தையும் தான் பிளாக் பண்ணியிருக்கிறேன். திருசோரியாப்பு நீங்கள் கதை கேட்கல. உங்களோட அம்மா அப்பா உங்களை வளர்த்த விதம் தான் தெரியுது, உங்களோட குலம் கோத்திரம் தான் தெரியுது. நீங்கள் கதை கேட்கல. அது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது எங்களோட தமிழாக இருக்கும். எத்தனையோ முஸ்லீமாக இருந்து பார்த்துட்டு பேசாமல் இருக்கணும். முக்கியமான விஷயம் ஷாஃபின்ற விஷயம். நான் ஷாஃபின்ற விஷயத்த சொன்னது, ஷாஃபியை கொண்டு இவர்கள் அடைத்து விட்டார்கள். அப்படி அவருக்கு 3 வருஷமாக வழக்கு போட்டிருக்கார்கள். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது. நாங்களும் ஒரு சிறிய இனம், முஸ்லீம் ஒரு சிறிய இனம் என்பதை சொல்ல வந்ததை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அது அந்த செயின் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது 4 பேருக்கு சொல்ல அது கொஞ்சம் தெரியப்படும், அடுத்த ஆளுக்கு சொல்ல இன்னும் கொஞ்சம் தெரியப்படும், அடுத்த ஆளுக்கு கொஞ்சம் தெரியப்படும், கடைசியில் கேட்குறாள் வேறு ஒன்றை தான் கேட்கும். ஆனால் என்னோட படித்த ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும். இந்த வீட்டை சாப்பிட்ட ஒவ்வொரு முஸ்லீம் அக்காம இருக்கும் அண்ணாம இருக்கும் தெரியும் நான் எப்படி என்று. அது ஒரு நாளைக்கு அவைக்கு தெரியும். மற்றது 3வது விஷயம் இந்த அரசியல். இந்த அரசியல் முக்கியமாக நான் என்னுடைய எதிரிகளை அடையாளம் கண்டுட்டேன். இன்றைக்கு நான் போகிறது எனக்கு நேற்று ஒரு பேரும் வரமாட்டேன்னு சொன்ன ஜட்ஜுக்கு கோர்ட்ஸுக்கு நான் துணிஞ்சு போகிறேன்னு இன்றைக்கு யாராவது வருவினம் நினைக்கிறேன். யாராவது ஒரு குறைஞ்சது கௌசல்யாவது வேறு நினைக்கிறேன். வேறு சுதர்ஷன் அக்கா வருவான்னு நினைக்கிறேன். அதை விட தினேஷ் அண்ணன் வேறு நினைக்கிறேன். அதை விட வரமாட்டேன்னு சொன்னது அதாவது பாலா விக்னேஸ்வரனூடாக அவர்கள் உங்களுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னது எங்களுடைய விக்கி அண்ணா எனப்படுகின்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணா அவரால் தான் சொல்லியிருக்கிறார். அவர் கூட அதை பிள்ளையா புரிஞ்சு கொண்டு சொன்னாரோ அல்லது திட்டமிட்ட ரீதி தான் சொன்னாரோ எனக்கு தெரியலை. அவர் வந்தால் எனக்கு சந்தோஷம். வராட்டி யாராவது அதில் இருக்கிற ஒரு லோயர் எழுப்பி கதை பின்னானே. இல்லாட்டி நான் சொல்லுவேன், ஐயா எனக்கு லோயர் இல்லை, அடுத்தவன லோயரோட வாரத்துக்கு விடுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படின்னு சொன்னால் வேறு லோயர்ஸை பார்ப்போம். கடலில் மீனாக இல்லை ராசா, எறிகிற வேலையில் ஒரு மீனாவது மட்டும்தானே. நல்ல மீன், ஒரு நியாயமான மீன். அமைச்சர் டக்ளஸ் அரசியலுக்குள்ளே போகாத ஒரு மீன். அது இப்போ எனக்கு என்ன கவலை என்றால் மற்ற 1-2 பேரும் கூட
வரமாட்டினம் என்று சொன்னதுக்கு பின்னாலேயும் பயங்கர அரசியல் இருக்காண்டு கேள்விப்பட்டிருக்கேன். கவலையாக இருக்கு. அவன் இன்றைக்கு வந்தால் சந்தோஷம், வராட்டிலும் கவலை இல்லை. பட் நான் உண்மையாகவே அண்ணா தம்பி அக்காண்டு தான் காய்ச்சினேன். நான் ஒரு லோயஸோடையும் மிஸ்டர் மடத்தின் மிஸ்டர் அண்டு போன காய்க்கல, நான் சார் ஐயோ அங்கிள் அப்படி தான் கதைச்சிருக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து குத்தைகள் ஒரு முதுகு தான் இருக்குது, ஒன்றுண்டா குத்துங்கோ பரவாயில்லை. மற்ற விஷயம் மன்னருக்கு நான் வரைக்கும் பயங்கர வைக்கையாக தான் இருக்கிறது. சரியா எல்லாம் இடிஞ்சு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மன்னரை பாருங்கோ. கடவுள் இயற்கைக்கும் தெரியுமாடாப்பா, ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லி. முக்கியமாக நான் சொல்கிறேன், வவுனியா பிரச்சனை தயவு செய்து செந்துரும் என்னாட ஒரு பேனரை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் வெளியில் நிற்க சொல்லுங்க. இல்லாட்டி நான் வராமல் வந்த அப்புறம் அவரும் வந்துட்டாரண்டா இப்போ இந்த எனக்கு நோண்டி அவருக்கு நோண்டி. அன்பான வேண்டுகோள், எங்கண்ட முக்கியமான ஆக்கள் யார் என்றால் முரளிவள்ளி குருநாதன், செந்துரன் அண்ணா, மற்றது உதயசீலன், இவையெல்லாம் நாளைக்கே சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணி சாகும் வர உண்ணாப்பிரதம் இருக்க போய் ஒருத்தனை தயவு செய்து தண்ணி ஒன்றும் கொடுக்காதங்கோ. அவை சாவிடு வந்தாங்க, அவை இருந்தும் பிரியோசனம் இல்லை தானே. நாளைக்கு செந்துருவன்னா வவுனியாவில் இது சத்தியாகிரகம் இருக்காட்டி நானே போய் வீட்டை கூட்டி கொண்டு நிறுத்தி விடுறேன். ஆனால் நான் நல்லூரில் இருக்க போகிறேன்னு சொன்னான். தம்பி நான் இருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் அப்படி ஒரு இருக்கேன், என்னோட படித்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் அநியாயமாக போய் சும்மா ஒரு 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 இவங்களை என்ன அப்படியே சா விட்டுருவாங்க. ஆனால் இப்படியும் எங்கள்ட ஆளுநர்கிட்ட சார்பில் இருக்கிற செத்துருனாக்கு வேணாவது தண்ணியாவது தெளிச்சு போடுவான். அப்படி இல்லாடி உதயசீலன் யாராவது தலையில விற்காவது போட்டுருவானுகள், போட்டுட்டாவது தண்ணியை கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். வேறு யாரும் அறிக்கை விட்டாங்க. யாரும் எங்கள்ட மன்னார் மாவட்ட சிங்கம் சிவகரன் நாளையில இருந்து வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் உண்ணாவிரதமாம். அவர் தண்ணியும் குடிக்க மாட்டாராம், காற்று மட்டும்தான் வேண்டி விடுவாராம். தயவு செய்து அவரையும் இருக்க விடுவோம். யாராவது பந்தய கொட்டில் ஏதாவது கட்டில் மண்டா கட்டுங்கோ, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு விடுவேன். நீங்கள் ஜோசிப்பிங்க சில நேரத்தில் நம்மளோட இம்ப்ரொஃபஷனலாக கதைக்கிறாருண்டு. இந்த செம்மறி மாடுகளை விட எப்படிடா ப்ரொஃபஷனலாக கதைக்கிறது? நான் டாக்டராக வேலை செய்யல, எனக்கு ப்ரொஃபஷனலாக கதைக்கவும் தெரியும். இந்த மட்டக்களப்பு கழுதையோட கதை கேட்க, மன்னார் கழுதையோட கதை கேட்கல. நான் எப்படி கழுதை லாங்குவேஜ் கதைக்க தமிழில் கதை கேள்விப்பட்டு சொல்லி பாருங்கோ. எனக்கு முடியலை. நான் கேஷுவலான ஆளப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தலைவரோட ஒப்பிட வேண்டாம். அது ஒரு கடல், நான் ஒரு கைத்துளி, சாதாரண ஆள். நான் என்னுடைய வரலாற்றையே நான் கொண்டு போகிறேன். நான் நீங்கள் எல்லாரும் கேட்கறதுக்கான திடீர்னு ப்ரொஃபஷனலாக மாறி அப்படிலாம் கதைக்கல. என்னால் வெரி சாரி, நான் இப்படித்தான். இங்கே வாடாப்பான்னு கதைக்கிறேன், எனக்கு பழக்கம். பேஷண்ட்ஸோடைய என்னடாப்பான்னு தான் நான் கதைக்கிறேன். நான் ஓடி போய் ஹலோ குட் மார்னிங், திஸ் இஸ் டாக்டர் அர்ச்சுனா, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் என்று கேட்குற ஆள் இல்லை. நான் என்ன சாப்பிட்டியா பூ என்று கேட்குறான் என்ற வழக்கம். அதை மன்னிச்சு கொள்ளுங்கோ. பிடிக்கலைன்னா விளத்துங்கோ, பிடிச்சா வாங்கோ, ஒண்டா பயணிப்போம். மன்னரில் மழை பெய்யுது, இப்போ உங்களுக்கு விளங்கணும். இயற்கைன்றது எங்கேயுமே கை நீட்டுமெண்டு. சொல்லுங்க, நாங்கள் அவரை பிடித்து கொடுத்து இந்த முறை பவனியாக்கு முன்னால இருத்துறோம். சாகும் பிறகு அவர் ஒன்றாவது இருப்பார். இங்கே தான் நாங்கள் பிடித்து கொடுத்து இருந்தோம். எப்படி வசதி. ஆனால் மன்னருக்கு மௌனியாக்கு நான் போவேன். இந்த முறை போய் போலீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி, ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, நீதிபதி இளஞ்சலி எனக்கும் கடிதம் கொடுத்து போட்டுதான் நான் பவனி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிரெக்டரோட ஹாஸ்பிட்டல்ல கதைப்பேன். ஓட வேண்டான்னு சொல்லுங்க, சூடன்னு மாறணுன்னு சொல்றான். கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8 5 எண் கழியும் என்றும் 5 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. ஊனக் கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான்,
எல்லாரும் விளையாடணும். உங்களை ஒருத்தர பக்கத்துல நெருங்கவும் விடையில உங்களுக்கு கேளுமாட்டா சிறிதரனோட செல்வி எடுக்க கேளுமோ, அல்லது சுமந்திரன் வீட்டை போய் கேளுமோ, அல்லது விக்னேஸ்வரன் மொபைல் நம்பர் தான் ஃபேஸ்புக்கில் இருக்கோம். அப்போ நாங்கள் நீட்டான அரசியல் செய்வோம். ஒவ்வொருத்தந்த வீட்டையும் போய் சாப்பிடுவேன், ஒவ்வொருத்தந்த கதையையும் கேட்பேன். நான் அவங்கள்ட்ட வீட்டில இருந்து வந்தவன்டா. உங்களை மாதிரி எல்லாம் போய் தலைவரோட போய் கதைச்சு கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டு கடைசி வந்தால் சாயக்கில்லையும் நீங்கள் எங்கடா செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த நேரம் நான் இருந்தாடா, நான் ஒரு அரசியல்வாதியா, தலைவரால் வளர்க்கப்பட்ட அரசியல்வாதியா நான் இருந்தா அந்த நேரம் நான் தூக்கு போட்டே சேர்த்திருப்பேன்டா. அப்ப நான் ஒரு சின்ன பிள்ளை, 2008ஆம் ஆண்டு. அந்த கதையை சொல்றேன் உங்களுக்கு. ஹில்டா ஹாஸ்டல் பேரதினியில் படித்தவன்கள். ஹில்டா ஹாஸ்டல்ல கேண்டீன் யாராவது 1-2 பேராவது இருப்பியலடா அப்ப என்னோட இருந்தாக்கள். அந்த நேரம் ஒரு சின்ன டிவி 2008ஆம் ஆண்டு. அதுல ஃபர்ஸ்டா போட்டுட்டாங்க நியூஸ் ரூபவாயினியை நினைக்கிறேன், தலைவர் அடிச்சாச்சு, தலைவர் செத்தாச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. சிங்களாக்கள் எல்லாம் எழும்பி கைதட்டினாங்க. எழும்பி கைதட்டி விசில் அடிச்சு எங்களை நோண்டி ஆக்கினாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்திருப்போம் ஹில்டாவில். கன இன்ஜினியரிங் படிகள் பார்த்துட்டு பேர் நினைக்கிறேன் என்னோட ஹில்டாவில் இருந்தாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன். அது அப்புறம் ஒரு திருப்பி நியூஸ் பார்த்து கொண்டிருக்கேன். அப்போ நியூஸ் பார்த்து கொண்டு கேட்குறேன், அம்மாவும் 3வது அண்ணாண்ட அண்டியும் கையில பிள்ளைய வச்சு கொண்டு வரதை கண்டு நான் அந்த நியூஸ்ல சொல்லில்லாத சந்தோஷம். அப்பா தேடி நான் பிடிக்க காலம் வளர்க்கூடாது. அப்பா தேடி நான் காணல, அண்ணா மேல தேடி நான் காணல. அதுக்கு பிறகு திருப்பி ஒரு நியூஸ் தலைவர் சாயலேண்டு. அவ்வளவு 200 சிங்களவருக்கு நடுவில் நின்று நாங்கள் 10 பேர் இதுல நான் நினைக்கிற பேர் சொல்லலாம் தேடி படிப்பாங்க. எங்கிட்ட பேரா ஃபேக்கல்டி ஹில்டாவில் இருந்த படியால், எங்கிட்ட அக்ரிகல்ச்சர் படியால். திருப்பி நாங்கள் 10 பேரும் 200 பேருக்கு நடுவில் ரெண்டு பூ அடிச்சாமடா. அப்ப பூ அடிக்க திலத்தி அடிச்சானுகள். ஓடி போய் கட்டிலையும் கீழே பூத்துட்டோம். அப்ப கூட நாங்கள் பூ அடிச்சிடாங்கன்றா. உங்களை மாதிரி போய் இவ்வளோ காசையும் பண்ணி கொண்டு அடே மட்டக்களப்பு செம்மறி உனக்கு மேனியா இல்லடா சிசோ அஃபெக்டிவ் டிசோர்டர் தான். இதை நான் சொன்னா உண்மையா போயிருமடா. தயவு செய்து நேரத்தை கடிக்காத. அதே ஒரு சிம்பிள், அதாவது நீ மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற அர்த்தம் மச்சான். நீ கதை கேட்கல, உன்னை வச்சாலட்டு கேட்கறது கூட கவலையா தான் கிடக்கு. தயவு செய்து தலைக்கு ஒரு விக்க போடுறா. இண்டையில இருந்தாலும் திருந்தி வாழ். நீ என்ன ஒரு டாக்டரை பார்த்து சைக்கோட்டு சொல்லிக்க, அது டயக்னோசிஸ் இல்ல. நான் சொல்லிட்டேன் பாய், உனக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உனக்கு சிசோ அஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்றேன். உனக்கு சிசோ அஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்றேன். பைபோலரும் இல்ல மச்சான், உனக்கு மேனியாவும் இல்ல. This is what you call schizoaffective disorder. Go and read, please.